சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சிந்தாமணி கொடுக்கும் குடைச்சலிருந்து மீனா மீண்டு வந்து தொழிலதிபர் ஆயிடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக்ஸை போட்டுட்டு சீரியலை பார்க்க போகலாம் வாங்க. முத்து வெளியூர் சவாரிக்கு கிளம்ப போகிறாரு. அண்ணாமலை அதுக்கு முதல்ல மீனாவை எதுக்க வர சொல்லி பார்த்துட்டு கிளம்பு, அப்போல்லாம் எங்கள் அப்பா அப்படி தான் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஏன்னா அவங்கள நம்மள நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கட்டின பொண்டாட்டி மட்டும்தான். அதனால் அவங்க எதுக்கு பார்த்துட்டு போனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிகிட்ருக்காரு. அப்படியாப்பா? இதை பார்த்தா அப்படி மாதிரி தெரியலையே, வேறு மாதிரி எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆம்பளைங்க வெளியில் போனால் 1000 பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கிறதுக்காக தான் பொண்டாட்டி தர பிரச்சனையை விட குடைச்சலை விட அங்கே அந்த பிரச்சனை கம்மி தான் அப்படின்னு அப்போதைக்கு பொண்டாட்டியை நினச்சிக்கிட்டா அந்த யோசனை தோணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிகிட்ருக்குறான். அண்ணாமலை இருந்துட்டு விரைச்சி பார்த்த வாக்கில் மேலே கணிஜாடை காட்டுறாரு. என்னென்னு பார்த்தா மீனா நிற்கிறான். மீனா சரி இனிமேல் வர்ற பிரச்சனை நீ பார்த்துக்க அப்படின்ட்டு அண்ணாமலை எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. மீனா இருந்துக்கிட்டு இந்தாங்க இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்ட்டு பேக்கை தூக்கி எறிஞ்சிட்டு கோவத்தில் சமையல் கட்டுக்குள்ளே போயிடுறாங்க. மீனா சாரி மீனா, நான் சொன்னது சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், ஒரு செல்லில் பார்த்த காமெடியை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கெஞ்சுறாரு. நான் இன்னும் மன்னிக்க மாட்டேன், என்னை மன்னிச்சு அனுப்பிச்சுடு, நான் வெளியூர் 7 நாளைக்கு போகிறேன், எப்படி உன்னை விட்டு பிரிஞ்சிருப்பேன், இப்படி கோவத்தோடு அனுப்பினீங்கன்னா நான் எனக்கு அங்கே வேலை ஓடாது அப்படின்னு சொல்லி முத்து கெஞ்சுறாரு. கடைசியில் ஒரு சக்கரைனாச்சி கொடு நான் போகிறேன் அப்படிங்கிறப்ப கொடுக்க முடியாது அப்படின்னு, அப்போனா நானாச்சி தரேன்ட்டு முத்து மீனாவுக்கு முத்தம் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துக்கு முத்தம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. சரி நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. மனோஜ் விஜயாவெல்லாம் அந்த பரிகாரம் செய்யறதுக்காக கோயிலில் இருக்கிறாங்க, அங்கே பிரதர்சனம் செய்யறதுக்கு. அம்மா குளிருதும்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, இந்த இது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாமல்ல, எனக்கே உடம்பு சரியில்லைன்னு மனோஜ் கெஞ்சுறாரு. இல்லை நீ இது செஞ்சே ஆகணும், இது தெய்வ குத்தமாயிரும், நல்லாயிட்டு இல்லாதனால உடனே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறப்ப ரோகிணி வந்துட்டு செஞ்சிடலாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன்னு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே பிரதர்சனம் பண்ணிகிட்ருக்காங்க. முத்து கோயிலுக்கு வர்ற அப்படி வந்து சவாரிக்காரன் கேட்டால் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். நான் கோயிலுக்கு வெளியே நின்றுருக்கேன், நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு சொல்லி இப்போ இங்கிலீஷில் பேசுகிறப்ப இல்லை நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்வதி ஆண்டி வராங்க. வந்து என்ன முத்து மீனாவை இங்கே நிற்கிறேன், ரோகிணியும் மனோஜும் அங்கே பிரதர்சனம் பண்ணுறாங்க, அதுக்காக அவங்கள விட்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அப்படியா, அது ஒன்றும் அதை பற்றி தகவல் தெரியலையே. இல்லையே எனக்கெல்லாம் விஜயை கூப்பிட்டு சொன்னால் அவங்க செய்கிறாங்க, நீ வா கூட அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க, அதனால தான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி, அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், 1/2 மணி நேரம் ஆகுனாங்க. சரி அப்போனா நானும் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்ட்டு, நான் வரட்டுமா அப்படின்ட்டு வா அப்படின்னு சொல்லி பார்வதி ஆண்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனானே விஜயா எதுக்கு அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு, இல்லை நான் வந்து பார்க்குறப்ப நின்றுதான், சரி நீ தான் கூப்பிட்டியானுமா நினச்சிட்டு பேசினேன், இல்லை ஏதோ சவாரிக்கு வந்த அப்படியாம்மா, சரி நிற்கட்டும், சரி உள்ளே வர்றேன்னு கேட்டேன், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. முத்து வந்துட்டு இவனை பார்த்து மனோஜை பார்த்து எத்தனாவது ரவுண்டு அப்படிங்கிறப்ப விஜயா இருந்துட்டு என்ன எப்போ பார்த்தாலும் ரவுண்டு, அவன் தண்ணி அடிக்கிறவன் அந்த நினப்ப தான் இருப்பான் அப்படின்ட்டு. தண்ணி அடிக்கிறவங்க கூட ஒரு தடவை தான் நினைப்பாங்க, அந்த தண்ணி அடிக்கிறப்ப தான் நினைப்பாங்க, தண்ணி அடிக்காதவங்க இதை பற்றி எனி டைமும் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன அவங்கள அங்கே பிரதர்சனம் செய்ய விட்றியா இல்லையா, சந்தோஷமாக செய்யிட்டுன்னு செஞ்சு முடித்தோடனே அர்ச்சனை பண்ண போகிறப்ப பூசாரி எழுந்திரி சொல்கிறாரு, நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும், இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இந்த அம்பாள் நல்லா காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கள் சொல்கிறாரு. அதை கேட்டு முத்து இருந்துட்டு அப்போனா எதை வேண்டிட்டாலும் நல்லது நடக்குமா அப்படின்னா, ஆமாம் நீங்கள் அது எந்த ஒரு தொழில் செய்கிறதுக்கு முன்னாடியே இது இங்கே வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா நல்லது நடக்கும், அப்புறம் வேண்டினவங்க என்னென்ன செய்யணும்னு விருப்பப்படுறாங்களோ அதை செஞ்சுடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்போனா எங்கள் வீட்டுக்காரம்மா பெரிய ஆர்டர் எடுத்து செய்ய போகிறாங்க, டெக்கரேஷன் ஆர்டரு, அது நல்லபடியாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிங்க, வேண்டிட்டு என்ன செய்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு. விஜயா இருந்துட்டு ஐயோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா இதை விட ஆடுவாங்களே, இப்போவே இந்த ஆட்டம் ஆடுறாங்கன்னு அதுக்கு மேலே ஆடுவாங்களே அப்படின்ட்டு, அது நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு விஜயா வேண்டான்.
இவன் நான் முத்து நல்லதாக நடக்கணும் எடுத்து அதில் வர லாபத்தில் 4% உங்களுக்கு தந்துடுறேன், உண்டியில் காணிக்கையாக போடுறேன்னு சொல்லி முத்து வேண்டாம். அப்படி விஜயா இருந்துட்டு என்னது இப்படியெல்லாம் பேசுகிறானே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அது நல்லபடியாக நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி வேண்டாம். அது 4% கமிஷன் தர பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள் அப்படின்னு சொல்லி வேறு சொல்கிறானே அப்படின்ட்டு விஜயா நினச்சிட்ருக்குறா. முத்து அப்புறம் ஃபோன் வருது, நான் சவாரிக்கு இறங்கி வந்துட்டாங்க, பார்வதி ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதை கேட்டுட்டு மனோஜ் இருந்துட்டு அப்படின்னா இப்படி கூட நினைக்கலாமா? ஆமாங்க, தொழிலெல்லாம் செய்யணும்னு நினச்சாலாம் வேண்டிக்கிட்டு போய் நல்லபடியாக நடந்துச்சுன்னா இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறப்ப அப்போனா நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லாபத்தில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறேன். கமிஷன் கம்மியாக சொல்கிறான். ஆனால் ரோகிணி இருந்துட்டு 10% தரேன்னு சொல்லி வேண்டிக்கிறேன். 10%? ஆமாடா, நம்ம வேண்டிக்கிறதுல இது பண்ணி தான் கடவுளும் தருவார். அவர் நம்ம நல்லபடியாக அதிகமாக தரேன்னு சொன்னோம்னா அவர் அதிகமாக தருவார், நம்ம அள்ளி கொடுத்தோம்னா அவர் அள்ளி தருவார், நம்ம கிள்ளி கொடுத்தா அவர் கிள்ளி தருவார், அதனால் நல்லபடியாக வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறான். பார்வதி இருந்துட்டு கடவுள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்டதை விட கடவுளுக்கு இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறத இப்போ அதிகமாக போச்சல்ல அப்படிங்கிறப்ப இந்த காமெடி ஒன்று உங்கள்கிட்ட யாரும் கேட்கல, நீ வேலையை பார்த்துட்டு சாமி கும்பிடு அப்படின்னு விஜயா திட்டுறான். மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நல்லபடியாக முடிக்கணுங்கிறதுக்காக அவங்க கமிஷன் கொடுத்தது 25,000 தான், பத்தாதுன்ட்டு பேங்க்கில் லோன் கேட்க போகிறாங்க. கேட்குறப்ப அவங்க நிலம் இருந்தால் கொடு, இல்லாட்டி வரி கட்டி இருக்கிற மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க, நான் நகை இருந்தால் கொடுங்க, நாங்கள் இப்போவே லோன் தரோம், மற்ற எந்த ப்ரூஃபெல்லாம் வச்சுட்டு தர முடியாது அப்படிங்கிறப்ப எங்கிட்ட எதுவும் இல்லைங்க, நாங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இப்போ தான் இதெல்லாம் பண்ணுறோம், நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப லோனெல்லாம் தரேன்னு சொல்லி தானே ஓப்பன் பண்ணுறீங்க, இப்போ இப்படி பேசினா எப்படி? எங்ககிட்ட இருக்கிற ப்ரொசீஜர் தாங்க நாங்கள் சொல்கிறோம், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு. சரிங்க, நீங்கள் இது சொன்னதுக்கே ரொம்ப நன்றி, நான் வெளியில் போய் 4 பக்கம் கடன் கேட்கணும், அதனால் நான் இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணல, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பி போகிறாங்க. பேங்கில் இருந்து இன்னொருத்தர் மேனேஜருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர் ஒரு கார்டை கொடுத்து, இந்தாங்க இந்த மூர்த்தின்னு இருக்கிறவங்கள போய் பாருங்கள், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அங்கெல்லாம் வட்டி அதிகமாக இருக்குமில்ல, நான் என்ன பண்ண முடியும், நானே இப்போ தான் தொழிலில் முன்னேற இருக்கேன், இப்போ நான் போய் எப்படி என்ன பண்ண முடியும்னு, இல்லை அவங்க பேங்க் வட்டி தான் தராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் போய் அவங்கள பாருங்கள், அவர் நல்லதை செய்வார், கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரின்ட்டு கார்டு வாங்கிட்டு கிளம்புறான். மீனாவோட தம்பி சத்யா வர அப்படி அக்கா நீ இங்கெங்க அப்படிங்கிறப்ப அவனும் மீனா நீ எங்கன்னு, அக்கா நான் ஃபுட் டெலிவரி பண்ண வந்தேன். என்னடா இங்கேயும் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்களா? ஆமாக்கா, இங்கெல்லாம் இப்போல்லாம் யார் சமைக்கிறா, ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப இப்போ லோன் கேட்க வந்தேன், கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அமௌண்ட் வேறு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப இங்கே இருக்கிறவர் கொடுத்தாரு, ஒரு கார்டு விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு, அங்கே போய் பார்க்கணும், நான் போகிறேன் அப்படிங்கிறப்ப இருக்கா எனக்கே வேலை முடிஞ்சிருச்சு, நானும் கூட வரேன், நீ ஒத்தையாக போக வேண்டாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பிகிட்ருக்கப்ப ரவி சுருதியை ரவிகிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க, இப்படி பச்சை மிளகா இல்லாமல் ஆயில் கம்மியாக ஊற்றி இப்படியெல்லாம் சமைக்கணும் அப்படிங்கிறப்ப இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, என்ன ஆர்டர் கொடுத்தாங்களோ அதை சொல்லு, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க சொன்னது ஒரு தயிர் சாதம், ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் கம்மியாக வச்சு செஞ்சு தர சொல்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப முத்து ரவிக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்ன போயிட்டியா, எப்போ வர்ற அப்படின்ட்டு, இப்போ தாடா நான் கிளம்பிட்டுருக்கேன், அதுக்குள்ளே எப்போ வர்றேன்னு கேட்குறேன், வேறு பணம் ரொம்ப தேவைப்படுது, நானும் வேறு வெளியூர் கிளம்பிட்டேன், அவள் எப்படி ஆர்டர் வேலை செஞ்சு முடிக்கிறான்னு தெரியல, பேங்க்லேயும் லோன் கேட்டாலாமா, கிடைக்கலையாம்மா, கொஞ்சம் ஏதாச்சும் நீ பார்த்து ஹெல்ப் பண்ணுற, அவங்க யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்கிறப்ப சுருதி நாங்கள் இருக்கிறப்ப அவங்க எதுவும் நினச்சிக்காதீங்க, நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம், நாங்களும் இருக்கிறோம். ஓ பலகுரல் நீ அங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு, ஆமாம் அடடா நீங்கள் 2 பேரும் ஒரே பக்கம் தானே வேலை பார்க்குறீங்க, அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிகிட்டு இருக்கா. அப்படி அவள் ஹெல்ப்னு கேட்க மாட்டா, நீங்களாம் கேட்டுனாச்சு செஞ்சு கொடுங்கடா, எனக்கு வேறு மனசே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறான். முத்து சொல்கிறான், சரி நாங்கள் இருக்கிற பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு முத்து மீனாவும் அங்கே சரின்ட்டு ரவி ஃபோன் பண்ணி மீனாவை கேட்குறான். கேட்குறப்ப சுருதி தான் பேசுகிறா. இப்படி உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா என்கிட்ட கேளுங்க, நீங்கள் அங்கே இங்கே பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறப்ப, இல்லை நீங்கள் கேட்டதே நல்லதா, அன்றைக்கேவே உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், நீங்கள் செஞ்சீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் என்னால் முடியலைன்னா கேட்குறேன், இப்போ ஒரு ஃபைனான்ஸரை பார்க்க தான் நான் போயிட்டுருக்கேன், அதனால் நான் அங்கே போய் பார்த்துட்டு அங்கே கண்டிப்பாக கிடைக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு
போகிறாங்க 2 பேரும் மீனாவும் மீனா தம்பியும் பார்க்க போயிட்டு உட்காந்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருக்குறப்ப அவர் வராரு. இப்போ அங்கே உட்காந்துட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு கேட்குறப்ப அவங்க பார்த்துட்டு சரி இருங்க இவங்கள பார்த்துட்டு அடுத்தது அவங்கள பார்க்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆளும் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், சார் உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க.